எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த நேசனாம் என்னிடம் எழுந்ததும் ஏனோ நேசமும் அதிசய இரக்கமும் அல்லோ. நேசனாம் என்னிடம் எழுந்ததும் ஏனோ நேசமும் அதிசய இரக்கமும் அல்லோ. என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். ரோமையர் 1:6. பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆம் இறைவன் இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நாம் அனைவருமே இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நாள் வரை ஆண்டவர் நம்மை அரவணைத்து காத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார், நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார், நம்மோடு உடன் பயணித்து கொண்டிருக்கின்றார் என்றால் நாம் அனைவருமே அவருக்குரியவர்கள் என்று அந்த உரிமையோடு நம்மோடு உடன் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு தூரம் நான் ஆண்டவருக்கு உரியவன் என்ற சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளில் ரோமேருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகத்தின் வழியாக நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி, நாம் அனைவருமே அந்த ஆண்டவருக்கு உரியவர்கள். எனவேதான் அவருடைய அந்த உடனிருப்பும் பராமரிப்பும் இன்று வரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். பல நேரங்களில் பாவம் செய்வதன் வழியாக அந்த ஆண்டவரை விட்டு நாம் விலகிச் சென்றாலும், அந்த ஆண்டவரை மறந்து சென்றாலும், நாம் அவருக்குரியவர்கள் என்ற அந்த உரிமையோடு நம்மை மீண்டும் அழைத்து நம்மை அன்பு செய்து கொண்டே இருக்கின்றார். நாம் பாவம் செய்வதனால் நம்மை வெறுத்து ஒதுக்கவில்லை, மாறாக அவருடைய அன்பில் நாம் எந்நாளும் நிலைத்திருக்க வேண்டும், நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அவருக்கு உரியவர்களாக நாம் வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு உரிமையோடு நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார், நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார், நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். நாம் அவருக்கு உரியவர்கள் என்பதனை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் நற்கருணையில் தன்னை வெளிப்படுத்துகின்றார். அந்த நற்கருணை வழியாக நமக்குள் வருகின்றார். நமக்குள் வரக்கூடிய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு தங்குகின்றார், நம்மோடு உடன் பயணித்து கொண்டிருக்கின்றார். இன்று நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் பல நேரங்களில் நம்மோடு உடன் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய உறவுகள், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் நீ இல்லை, என் மூஞ்சில முழிக்காத, என்னை விட்டு போயிரு, இனி நமக்குள்ள எந்த விதமான உறவும் இல்லை என்று பகைமையை வெளிப்படுத்தக்கூடிய உறவுகளுக்கு மத்தியில் நாம் என்ன தவறு செய்தாலும், எவ்வளவு பெரிய குற்றங்கள் செய்தாலும், எவ்வளவு தூரம் அந்த ஆண்டவரை புறக்கணித்து விட்டு நாம் சென்றாலும், நீ எனக்குரியவன் என்ற அந்த உணர்வோடு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய, அரவணைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆண்டவருக்கு இந்த நேரத்தில் நன்றி செலுத்துவோம். இந்த நாள் வரை நம்மை அரவணைத்து தனக்குரியவனாக நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆண்டவருக்கு
நன்றி செலுத்துவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நொடி பொழுது வரை நீ எனக்குரியவன், நீ என்னவன் என்ற அந்த உரிமையோடு எங்களை அரவணைத்து, எங்களை அன்பு செய்து, எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மது மேலான பாதுகாப்பிற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நொடி பொழுது வரை எங்களுடைய வாழ்வில் உம்முடைய உடனிருப்பையும் பராமரிப்பையும் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணரக்கூடிய அந்த உடனிருப்பும் பராமரிப்பும் எவ்வளவு தூரம் நீர் எங்களை அன்பு செய்து கொண்டிருக்கின்றீர், உமக்கு உரியவனாக எங்களை எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர் என்பதனை எங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு தூரம் உமக்கு உரியவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீரோ அதே போல எங்களுடைய வாழ்விலும் நாங்களும் உம்மை அதே அளவு ஏற்றுக்கொண்டு நாங்கள் உமக்குரியவர்கள் என்பதனை எங்களுடைய வாழ்வின் செயல்பாடுகளின் வழியாக நாங்கள் வெளிப்படுத்த தேவையான ஆசீர்வாதங்களையும் ஆற்றலையும் நிறைவாக கொடுத்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கன்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். நீ கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உன்னை படைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்துவார், உன்னை படைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்துவார், உள்ளங்கையில் ஏந்துவார், உள்ளங்கையில் ஏந்துவார். நீ கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கன்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார்.